வணக்கம் நண்பர்களே, இது 30 டேஸ் டிசிப்ளின் சேலஞ்சோட டே 7. எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் இன்றைக்கி எப்பவும் போல் ஜாலியாக தான் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு 3 இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வண்டி, அதோட நிறைய போலீஸ்லாம் இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா நாய்க்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள 2 நாயும் பிடிச்சி ஊசியெல்லாம் போட்டு விட்டாச்சு. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் மேலே வச்சுருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் தூசி தட்டி மேலே வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே எடுத்து கொடுத்துட்டு தூசி தட்டும்போது நிறைய ஆக்கருக்கு பொருளெல்லாம் கிடச்சி அது எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் ஆக்கரில் போட்டேன். ஆக்கரில் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் என்னை ஜிம்முக்கு ட்ராப் பண்ணான். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா இன்றைக்கி எனக்கு ஷோல்டர் அண்ட் லெக் ஒர்க் அவுட் தான். ஷோல்டருக்கு 3 வேரியேஷன், அதுக்கப்புறம் லெக்குக்கு 2 வேரியேஷன் போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஜிம் கண்டென்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடலான் இருக்கேன். அதனால் வீட்டுக்கு போகும்போதே டயட்டுக்கு தேவையான சிக்கன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டேன். வாங்கிட்டு போன சிக்கனை அப்படியே நல்லா கழுவி மசாலாலாம் போட்டு அடுப்பில் வச்சுட்டேன். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சிக்கன்லாம் மெஷர் பண்ணி டப்பாக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுட்டேன். என்சிசி எக்ஸாம் போனதுனால 2 எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல. அது எனக்கு நாளைக்கு தான் வைக்கிறாங்க. அதுக்கு தேவையானதை கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன். மறக்காமல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய்.